நேயர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிமல் ஸ்ரீபால டி சில்வா அணி எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் அமைக்கப்பட்டுள்ள கூட்டணியில் போட்டியிட தீர்மானித்துள்ளது. குறித்த தீர்மானமானது அக்கட்சியின் அரசியல் குழு மற்றும் மத்திய செயற்குழுவின் கலந்துரையாடலின் பின்னரே எடுக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா தெரிவித்துள்ளார். மேலும் எவ்வாறாயினும் எதிர்வரும் பொது தேர்தலுக்காக மாத்திரமே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான கூட்டணியுடன் புதிய சின்னத்தில் போட்டியிடுவோம் என சுட்டிக்காட்டியுள்ளார். 85,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனையினூடாக வழங்கப்படவுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இந்த ஏல விற்பனை எதிர்வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதன்படி 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 40,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 35,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் வழங்கப்படவுள்ளது. 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 10,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்படவுள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது. செயலாளர்கள் பிரச்சினை உள்ள 5 அரசியல் கட்சிகளை இந்த ஆண்டு பொது தேர்தலில் போட்டியிட அனுமதிப்பதில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு முடிவு செய்துள்ளது. சில அரசியல் கட்சிகளின் 2 அல்லது 3 செயலாளர்கள் இருப்பதாக தெரிய வந்த நிலையில் குறித்த கட்சிகளின் பிரதிநிதிகளை அழைத்து கலந்துரையாடிய போதிலும் பிரச்சினைக்கு தீர்வு காண இணக்கம் எட்டப்படாத நிலையில் ஆணைக்குழு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. இதன் காரணமாக நீதிமன்றத்தினூடாக பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறும் 5 கட்சிகளினதும் பிரதிநிதிகளுக்கு அறிவிக்கப்பட்டதாக ஆணைக்குழுவின் தவிசாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை குறித்த 5 கட்சிகள் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு ஏராளமான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பேருந்துகளின் பூரண உரிமையை உரிமையாளருக்கு மாற்றுவதற்காக 2 லஞ்சம் பெற்ற மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் நாரகேன்பட்டி அலுவலக பிரதி ஆணையாளர் உட்பட 3 பேரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு வழங்கியுள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அறிக்கையில் 2 தடவைகளில் 2 லட்சம் ரூபாய் லஞ்ச தொகை பெறப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றில் கோரிக்கை விடுத்துள்ளது. முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த நீதவான் குறித்த சந்தேக நபர்களை எதிர்வரும் 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். இலங்கையில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் மீண்டும் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என எதிர்பார்ப்பதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதற்கான நிதியை மத்திய வங்கி ஒதுக்கியுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் இந்திகா சம்பத் தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பான பரிந்துரைகளையும் மத்திய வங்கி வழங்கியுள்ளதாகவும் இந்திகா சம்பத் குறிப்பிட்டுள்ளார். 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை இடம்பெறுவதற்கு முன்னர் கசிந்ததாக உறுதிப்படுத்தப்பட்ட 3 வினாக்கள் தவிர்ந்த மேலும் வினாக்கள் கசிந்திருக்குமாயின் அவை தொடர்பில் காவல்துறையினருக்கு அறிவிக்குமாறு கோரப்பட்டுள்ளது. பதில் காவல்துறை மா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய அது தொடர்பான முறைப்பாடுகள் கோரப்பட்டுள்ளதாக பிரதி காவல்துறை மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். அதற்கமைய அருகிலுள்ள காவல் நிலையங்களில் தங்களது முறைப்பாட்டை முன்வைக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த முறைப்பாடுகளை நாளை மறுதினத்துக்குள் காவல் நிலையங்களில் பதிவு செய்யுமாறு பிரதி காவல்துறை மா அதிபர் நிகால் தல்துவ கூறியுள்ளார். திருகோணமலை மாவட்டம் குச்சவெளி பிரதேச செயலக பிரிவில் உள்ள மக்களின் விவசாய நிலங்களை தொல்பொரு நிலம் என பிக்கு ஒருவர் கூறி வருவதால் அப்பகுதி மக்கள் பாரிய இடையூறுகளை சந்தித்து வருகின்றனர். புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியிலாவது இதற்குரிய தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருகோணமலை திரியாய் கிராமத்தின் பூர்வீக வயல் நிலங்களில் முக்கிய வயல்வெளிகளான வளத்தாமரை, ஆதிக்காடு, ஓட்டுப்புல்மோட்டை, நேராவி கண்டல் மற்றும் வேடன்குளம் என உள்ளடக்கிய வயல்வெளிகளில் மக்கள் பரம்பரையாக வயற்செய்கை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் புல்மோட்டை அரிசிமலை பிக்குவினால் அடாவடியாக கையகப்படுத்தப்பட்ட 88 ஏக்கர் பொதுமக்களின் உறுதி காணியில் விவசாயம் மேற்கொள்ள பாரிய சிரமத்தை மக்கள் எதிர்கொள்கின்றனர்.
ஒவ்வொரு வருடமும் பெரும்போக வயற்செய்கையின் போதும் இவ்விதமான நெருக்கடிகளை மக்கள் எதிர்கொள்வதும் பின்னர் பிக்குவின் அடாவடியினால் பயந்து இருப்பதுமான அவல நிலையில் மக்கள் இருக்கின்றனர். புதிய அரசியலமைப்பு ஒன்று கொண்டுவரப்பட வேண்டும் என்பதே தமது நோக்கமாகும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வெள்ளவத்தையில் உள்ள அமரபுர பீடத்தின் தேரர்களிடம் ஆசி பெற்றதன் பின்னர் அவர்களிடம் இதனை தெரிவித்துள்ளார். நீண்ட கலந்துரையாடல்கள் மற்றும் பொதுமக்கள் வாக்கெடுப்பினூடாக மாத்திரமே தாம் அதனை செய்ய எதிர்பார்த்திருப்பதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். கடந்த அரசாங்கங்கள் அரசியலமைப்பு திருத்தங்களை தமது தேவைகளுக்கேற்பவே செய்து கொண்டதாகவும் மக்களின் தேவைக்கு ஏற்ப திருத்தங்கள் செய்யப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறெனினும் நாட்டை ஓரளவு ஸ்திரப்படுத்தி மக்கள் எதிர்பார்ப்புக்கு அமைய புதிய அரசியல் அமைப்பொன்றை கொண்டு வருவதற்கு தாம் எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு புறக்கோட்டை வாழைத்தோட்டம் பகுதியில் வெள்ளம்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 23 வயதுடைய இளைஞன் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் தனிப்பட்ட தகராறு காரணமாக இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த கொலை சம்பவம் நேற்றைய தினம் பிற்பகல் வாழைத்தோட்டம் பேர்சைவு பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த இளைஞரை கும்பலொன்று துரத்தி சென்று தாக்கும் காட்சி அருகில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. தாம் நாடாளுமன்றத்திற்கு செல்வதை தடுக்கும் வேலை திட்டம் ஒன்று அமல்படுத்தப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வேண்டுமென்றே அனைத்து தரப்பிலிருந்தும் தாம் தாக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார். என் மீது விமர்சனங்களை முன்வைப்பவர்களுக்கு பதிலடியாக கொழும்பு மாவட்டத்தில் அவர்களை தோற்கடிப்பதே தமது நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு புறக்கோட்டை மிகிந்து மாவட்டத்தில் அமைந்துள்ள வீடொன்றில் தீ பரவியுள்ளது. குறித்த தீ அருகில் இருந்த 2 வீடுகளுக்கும் பரவியுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீயை கட்டுப்படுத்த சம்பவ இடத்துக்கு தீயணைப்பு பிரிவினர் விரைந்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு 2 தீயணைப்பு வாகனங்களும் ஆம்புலன்ஸ் வாகனமும் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தீ முற்றிலும் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தீயணைப்பு துறையினர் தெரிவித்தனர். கல்கிசை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சோலமன் பீரிஸ் மாவட்ட பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த சட்டவிரோத விடுதியொன்று சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. குறித்த விடுதியிலிருந்து உரிமையாளர் உட்பட 2 நேற்று காலை கைது செய்யப்பட்டுள்ளதாக கல்கிசை போலீசார் தெரிவித்துள்ளனர். கல்கிசை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நுவரெலியா நகரில் உள்ள உணவகம் ஒன்றின் உரிமையாளரையும் ஊழியரையும் தாக்கி கடுமையான வார்த்தைகளால் அச்சுறுத்தியதாக கூறப்படும் போலீஸ் உத்தியோகத்தர் கண்டி போலீஸ் பிரிவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இடமாற்றம் செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவரின் தனிப்பட்ட உதவி போலீஸ் அதிகாரி என போலீசார் தெரிவித்தனர். உணவகத்தில் உள்ள சிசிடிவி கேமராவில் இந்த தாக்குதல் சம்பவம் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொழும்பு செல்லவிருந்த காத்தான்குடி 2 சிறுமிகளை அறையில் அடைத்து வைத்து பஸ் நடத்துனர் மற்றும் சாரதி பாலியல் துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெற்றோர்களின் தொல்லை தாங்க முடியாத 14 வயதுடைய 2 காத்தான்குடி சிறுமிகள் கொழும்பு செல்வதற்காக கடந்த 2ஆம் தேதி புதன்கிழமை காலை பாடசாலை செல்வதாக வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார்கள். சிறுமிகள் பஸ்ஸில் மட்டக்களப்பு நகருக்கு சென்று பாடசாலை உடைகளை மாற்றிவிட்டு கொழும்புக்கு செல்வதற்காக பஸ் தரிப்பிடத்தில் காத்திருந்துள்ளனர். இதன்போது இவர்கள் அக்கரைப்பற்றிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்றில் ஏறி ஓட்டுமாவடி செல்வதற்கு பஸ் பயணச்சீட்டை பெற்றுள்ளனர். இருவரும் ஓட்டுமாவடியில் இறங்காமல் பஸ்ஸிலேயே உறங்கிய நிலையில் பஸ் சாரதியும் நடத்துனரும் உறங்கிக் கொண்டிருந்த 2 சிறுமிகளையும் எழுப்பிவிட்டு ஓட்டுமாவடியை கடந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இதனை அடுத்து பஸ் சாரதியும் நடத்துனரும் சிறுமிகளை கொழும்பு நோக்கி செல்லும் ரயிலில் ஏற்றி விடுவதாக கூறி திருகோணமலையில் உள்ள ஹோட்டல் ஒன்றிற்கு அழைத்து சென்று 2 நாட்கள் அடைத்து வைத்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளனர்.
இதனையடுத்து பாதிக்கப்பட்ட இரு சிறுமிகளும் தங்களது வீடுகளுக்கு திரும்பி சென்று நடந்த சம்பவம் தொடர்பில் தங்களது பெற்றோர்களிடம் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் பெற்றோர் போலீசாருக்கு அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் திருகோணமலை மற்றும் கல்முனை நாட்பட்டி முனை பிரதேசத்தைச் சேர்ந்த 35 மற்றும் 27 வயதுடைய பஸ் நடத்துனரும் சாரதியும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.